யாரிடமும் அளவுக்கு மீறி பேசாதே பழகாதே. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நிறைய பேரு வாழ்க்கையில துன்பங்களை சந்திக்கிறதுக்கான காரணம் மத்தவங்கனால இல்ல, நம்மனாலதான். நம்ம ஒரு விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம், ஒரு விஷயத்த எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்றோம், எப்படி ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்றோம், இது எல்லாமே நம்மளோட துயரங்களுக்கு ஒரு காரணமா இருக்கு. சில புக்ஸ் எல்லாம் படிச்சேன். முக்கியமா பகவத்கீதையில நம்மளோட மன நிம்மதி, நம்ம மரியாதை, நம்மளோட லீடர்ஷிப் குவாலிட்டியை மெயின்டைன் பண்ண அமைதி ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சைக்காலஜிலையும் என்ன இருக்கு அப்படின்னா, நம்ம உணர்ச்சிகளை கண்ட்ரோல் பண்ணாம பேசுறதுனால நமக்கும் மற்றவங்களுக்கும் சங்கடம் ஏற்படுது. இன்னைக்கு நம்ம தினசரி வாழ்க்கையில எந்த மாதிரி இடங்கள்ல அமைதி காத்தோம்னா நம்ம ஸ்ட்ராங்காகவும் மரியாதைக்குள்ளவர்களாகவும் ஆக முடியும் அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த மாதிரி சைக்காலஜி, மென்டல் ஹெல்த், பர்சனல் டெவலப்மெண்ட் மற்றும் மணி மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான வீடியோஸை நம்ம சேனலில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வாரந்தோறும் வந்து சேரும். இந்த வீடியோவில் வர விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்ம கம்யூனிகேஷன் ஸ்டைல்லையே நிறைய சேஞ்சஸை பார்க்க முடியும். பகவத்கீதையில அமைதி பத்தி சொல்லியிருக்கிற விஷயங்கள்லேருந்து என்னோட புரிதல் என்ன அப்படின்னா, அமைதி அப்படிங்கிறது வெறும் பேசாம இருக்கிறது மட்டும் கிடையாது. நம்ம ஈகோவை அமைதியாக்குறது. நம்ம மைண்டு யாராவது நம்மளை பத்தியோ இல்ல நமக்கு பிடிக்காததை பத்தியோ பேசிட்டா உடனே ரியாக்ட் பண்ணுதுல, அதை அமைதியாக்குறது. நம்ம கோவத்தை அமைதியாக்குறது. நமக்குள்ளேயே இருக்கிற ஒரு குரல் நம்மளை பத்தி சந்தேகமான கேள்விகளை கேட்டுட்டே இருக்குல்ல, மற்றவங்கள ஜட்ஜ் பண்ணுதுல, அவங்கள பத்தி குறை சொல்லுதுல, இதை எல்லாத்தையும் அமைதியா இருக்க வைக்கிறது தான் உண்மையான அமைதி. இப்ப நான் சொன்ன விஷயங்களை பாயிண்ட் பை பாயிண்டா டீடைல்டா நம்ம பார்ப்போமா? எந்தெந்த விஷயங்கள்ல, எந்தெந்த இடத்துல, எந்த சூழ்நிலைகள்ல நம்ம அமைதி காக்கணும் அப்படின்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம், நம்ம கிட்ட யாராவது அவங்களோட பர்சனல் விஷயங்களை ஷேர் பண்ணும்போது, இல்லைன்னா நம்ம கிட்ட ஒரு ரகசிய தகவல் கிடைக்கும் போதோ நம்ம அமைதி காக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. இப்படி நம்ம செய்யறதுனால மற்றவங்களுக்கு நம்மளை பத்தி என்ன தோணும்னா, நம்ம மற்றவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கிறோம், நம்மளோட பவரை நம்ம வெளியே காமிக்கிறதுக்காக, நமக்கு எல்லா விஷயங்களும் தெரியும் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக மற்றவங்களோட தகவல்களை நம்ம துஷ்பிரயோகம் பண்ண மாட்டோம் அப்படின்னு பிறருக்கு நம்மளை பத்தி புரிய வரும். இதனால மற்றவங்களுக்கு நம்ம ஒரு சேஃப் ஸ்பேஸா இருக்கும். இந்த விஷயத்தினால நம்ம மேல மரியாதையும் உண்டாகும். ரெண்டாவது சூழ்நிலை, மற்றவங்க கோவத்துல இருக்கும் போதோ இல்லைன்னா நம்மளே கோவத்துல இருக்கும் போதோ நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை விடாம இருக்கிறது நல்லது. மனசுல கோவம் இருக்கும்போது நம்ம மனசு நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது. மற்றவங்க பேசுறது நம்மள எரிச்சல் அடைய வைக்கும், ஹர்ட் ஆகும். அதனால ஒரு 2 தடவை நல்ல டீப் பிரீத்திங் பண்ணிட்டு ஒரு நல்ல பாஸ் விடுறதுனால நல்ல நிதானமா யோசிக்க ஸ்பேஸ் கிடைக்குது. இதனால ரிலேஷன்ஷிப்ஸும் பாதுகாக்கப்படுது. மூணாவது விஷயம், மௌனமும் சில இடங்கள்ல ஒரு கம்யூனிகேஷன் தான். அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம உடனே ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றது. இந்த அமைதி ஒரு உரையாடல் நடக்கும்போது நம்மள கிளியரா திங்க் பண்ணி ரெஸ்பாண்ட் பண்ண வைக்குது. அதோட மத்தவங்கள நம்ம அமைதியா கவனிக்கும் போது அவங்களுக்கு நம்ம மேல ஒரு பாண்டிங் உருவாகும். மத்தவங்க பேசும்போது அவங்க பேசுறத கவனிக்காம அவங்களுக்கு என்ன பதில் சொல்லலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காம அமைதியா நம்ம டீப்பா கவனிக்கிறது ஒரு நல்ல லீடர்ஷிப் ஸ்கில். நாலாவது சூழ்நிலை, ஒரு விஷயத்த பத்தி நமக்கு முழுமையா தெரியாத போது நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது. இதனால நம்ம உண்மையானவர்களாகவும் நம்பிக்கைக்குள்ளானவர்களாகவும் கருதப்படுறோம். நமக்கு தெரியாத விஷயங்களை பத்தி தப்பு தப்பா பேசும்போது மத்தவங்க நமக்கு எப்படி மரியாதை கொடுப்பாங்க? இந்த இன்டர்வியூலயே ஜென்ரலா என்ன சொல்வாங்க அப்படின்னா, நமக்கு தெரியாத கேள்விகளுக்கு சுத்தி வளைச்சு சம்பந்தமே இல்லாத பதில சொல்றதை விட எனக்கு தெரியாது அப்படின்னு டைரக்டா சொல்றதுதான் கரெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐந்தாவது சூழ்நிலை, மத்தவங்களை பத்தி காசிப் நடக்கும்போது நம்ம அமைதியா இருக்கிறது நல்லது. மத்தவங்களோட சேர்ந்து நம்மளும் புறம் பேசினா நம்மளோட பேர் கெடும், தேவையில்லாத பிரச்சனைகளும் ஃபியூச்சர்ல வரலாம். நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்தோம்னா நம்மளோட தாட்ஸ்லயும் ஒரு விதமான நெகட்டிவிட்டி வராம இருக்கும். இந்த சூழ்நிலையில நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னா நம்ம மனசுலயும் எந்த விதமான நெகட்டிவிட்டியும் வராம இருக்கும். நம்ம பெட்டரா ஃபீல் பண்றதுக்காக மத்தவங்களை இறக்கி பேசக்கூடாதுல்ல. மத்த சூழ்நிலைகளை பாக்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு இருக்கேன். நம்ம லைஃப்ல வர நிறைய பிரச்சனைகளுக்கான காரணம் நம்மளோட ஆட்டிடியூட், நம்ம மைண்ட் செட், மிக முக்கியமா நம்மளோட தாட்ஸும் நம்மளோட உணர்ச்சிகளும் தான். இது எல்லாமே நமக்கு எதிராக வேலை செய்யும் போது நமக்கு ஸ்ட்ரெஸ், பயம், பதட்டம்,
குற்ற உணர்ச்சி இது எல்லாமே உண்டாகி இதுவே நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை கொடுக்குது. என்னோட பிரைவேட் கன்சல்டேஷன் செஷன்ஸ்ல லைஃப் ரீசெட் ஃபார்முலா அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி நீங்க உங்களோட மைண்டை உங்களுக்கு சாதகமாக்கிக்கலாம் அப்படின்னும் உங்களோட மைண்ட் செட்டை வச்சு எப்படி நீங்க மன அமைதி, அன்பு மற்றும் வெற்றியை ஈர்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுப்பீங்க. இதை பத்தின இன்னும் விவரங்களுக்கு என்னோட மெயில் ஐடியை காண்டாக்ட் பண்ணுங்க. இந்த மெத்தட் அப்ளை பண்றது மூலமா நீங்க உங்க ஒர்க் பெர்ஃபார்மன்ஸ்ல, உங்க ரிலேஷன்ஷிப்ஸ்ல, உங்க ஹாப்பினஸ்ல குறைந்தது 25% இம்ப்ரூவ்மெண்ட் நிச்சயம் பார்க்க முடியும். நம்ம அமைதியா இருக்க வேண்டிய 6வது சூழ்நிலை, நம்மளை பத்தி அதிகமா புகழ்ந்து பேசுறது மற்றும் நம்ம வெற்றியை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்லிட்டே இருக்கும்போது மத்தவங்களை அது எரிச்சல் அடைய வைக்குது. நம்ம பேசுறதை விட நம்ம செயல்கள் பேசுறதுதான் சக்தி வாய்ந்தது. எந்த இடத்துல எந்த சூழ்நிலையில உங்களோட அமைதி உங்களை பெட்டரா ஃபீல் பண்ண வச்சிருக்கு இல்லனா உங்களை காப்பாத்திருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. 7வது சூழ்நிலை, மத்தவங்க நம்மள விமர்சிக்கும் போதும் மத்தவங்க நம்ம பண்ற தப்பை சுட்டி காட்டும் போதும் உடனே நான் அப்படி பண்ணலப்பா, நான் அந்த தப்பை பண்ணவே இல்லை அப்படின்னு நம்ம டிஃபெண்ட் பண்றதுக்கு பதிலா ஏன் நம்மள அப்படி சொல்றாங்க அப்படின்னு கொஞ்சம் நம்ம அமைதியா சிந்திச்சு இது மூலமா என்ன கத்துக்கலாம் அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இது நம்மளோட வளர்ச்சிக்கு கண்டிப்பா உதவும். 8வது சூழ்நிலை, மத்தவங்க கஷ்டங்களை நம்ம கிட்ட பகிரும் போது நம்ம பேசியே ஆகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஜென்ரலா இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம பேசும்போது நம்ம என்ன பண்ணிடுவோம், இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லை, இதுக்கே நீ இவ்ளோ கவலைப்படுற, நான்லாம் இன்னும் எவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு அவங்களோட உணர்ச்சிகளுக்கு நம்ம மதிப்பு கொடுக்காம அவங்களுக்கு எதிராக நம்ம பேச வாய்ப்பு இருக்கு. நம்ம அமைதியா அவங்க கையை பிடிச்சு நான் இருக்கேன் அப்படின்னு அவங்கள உணர வச்சாலே அவங்க சேஃபாகவும் பாதுகாப்பாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. 9வது சூழ்நிலை, இது எல்லாத்தையும் தாண்டி நமக்குன்னு கொஞ்சம் அமைதியா டைம் ஸ்பெண்ட் பண்றது நல்லது. மெடிடேஷன் பண்ணலாம், ஜேர்னலிங் பண்ணலாம், நம்மளை பத்தியும் நம்ம வாழ்க்கையை பத்தியும் அனலைஸ் பண்ணலாம். இப்படி அமைதியா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றதுனால நம்மளோட கிரியேட்டிவிட்டியும் நம்ம பிரெயின் கொஞ்சம் கிளியரா சிந்திக்கவும் ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட உணர்ச்சிகள் ரொம்ப ஹையா இருக்கும்போது நம்ம கொஞ்சம் அமைதியா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட டெசிஷன் மேக்கிங்கும் அது ஹெல்ப் பண்ணும். இதனால நம்ம எல்லா விஷயங்கள்லயுமே அமைதியாவே இருக்கணும் அப்படின்னு இல்லை. பல சூழ்நிலைகள்ல நம்ம தெளிவா நம்ம உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதும் நம்ம கருத்துக்களை வெளிப்படுத்துறதும் ரொம்ப முக்கியம். எந்தெந்த இடங்கள்ல நம்ம அமைதியா இருக்காம நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை வெளிப்படையா சொல்லணும் அப்படிங்கறத பத்தி நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பணத்தின் 3 ரகசியங்கள் அப்படிங்கிற தலைப்புல நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அதுக்கான லிங்கையும் இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணியிருக்கேன். அதுல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க.